அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். திருப்பூர் சகோதரிகளுடைய இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வாசக நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத் பாவ விதிகள். பாவத் பாவம் அப்படின்னா என்ன, இந்த ஜோதிடத்தில் இந்த பாவத் பாவ முறைப்படி நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கீழே தெரிகிற என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாவத் பாவம் அப்படின்னா இது ஏதோ ஒரு புரியாத வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிடத்தில் மொத்தம் 12 பாவங்கள் இருக்குது. இந்த 12 பாவங்களும் இயங்கக்கூடிய தன்மை. இந்த 12 பாவங்களில் தலையாயது அப்படின்னு சொல்கிறது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உயிர். அப்போது இந்த லக்னம் முதற்கொண்டு 12 பாவங்களும் எவ்வாறு இயங்குகின்றன, அந்த பாவங்கள் இயங்கக்கூடிய விதிகளை நம்ம எப்படி சொல்லுவோம். இப்போ ஒரு பாவத்திற்கு அந்த பாவத்தின் அதிபதி எங்கே இருக்காரு, அந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது, இந்த பாவத்தை எந்த கிரகம் பார்க்குது, இந்த பாவத்தினுடைய அதிபதிகளோட வேறு யார் யார் சேர்ந்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பாவத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடர் விளக்கி சொல்வார். அப்போது இது எல்லாருக்குமே உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஒரு பாவத்தில் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் தனுர் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தனுர் லக்னம் அப்படின்னு சொல்கிறது குருவினுடைய அம்சத்தில் இந்த லக்னம் விழுகுது. இந்த லக்னத்தில் உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு சூரியன் இருக்காங்க அப்படின்னா இவங்க மார்கழி மாதம் பிறந்தவர் அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்லுவோம். அப்போ லக்னத்தில் சூரியன் இருக்க பிறந்தவருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும், பொதுவாக லக்னத்தில் சூரியன் இருக்க பிறந்தவருக்கு அவருடைய தன்மை எப்படிங்கிறத ஜோதிடர் பார்த்த உடனே விளக்கி சொல்லுவார். இப்போ இது இப்படி இருக்கும்போது இந்த லக்னத்தின் கொடுப்பினை என்ன அப்படிங்கிறத பாவத் பாவ விதிகள் படி எப்படி தெரிஞ்சுக்க போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில். அப்போ உதாரணத்திற்கு லக்னம் பாவமே தான் அந்த பாவத்துக்கு அதுவே தான் பாவத் பாவமாக வரும். அப்போ லக்னத்திற்கு மறுபடியும் லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த அதிபதி எங்கே இருக்காரு, இந்த விஷயத்தை வச்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம விளக்கி சொல்லுவோம். இப்போ 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பாவத் பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்திலிருந்து 2ஆம் பாவம். அப்போ உங்களுக்கு ஒரு பாவத்தினுடைய அந்த இப்போ 2ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து 2ஆம் பாவம் எது, 3ஆம் பாவம் தான் அந்த பாவத்திற்கு அடுத்த பாவம். அப்போது பாவத் பாவ விதியின் அடிப்படைப்படி நீங்கள் 2ஆம் பாவத்தை பற்றி ஒருத்தருக்கு ஒரு விளக்கி சொல்லும் போது அந்த 2ஆம் பாவம் எவ்வாறு இருக்கிறது, அந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, அந்த பாவத்தின் அதிபதி எங்கே இருக்கிறார், அந்த பாவத்தை எந்த கிரகம் பார்வை செய்கிறது, பாவாதிபதியை எந்த கிரகம் பார்வை செய்கிறது, அவங்களோட யார் யார் சேர்ந்திருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி 3ஆம் பாவத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா 2ஆம் பாவத்தின் பாவத் பாவ விதி எங்கே அப்படின்னா 3ஆம் பாவத்தில் தான் அதோட கொடுப்பினை இருக்குது. அதனால் 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்தையும் எடுத்து அந்த ஸ்தானம் எவ்வாறு இயங்குகிறது, நான் சொன்ன மேற்கொண்ட விதிகளை நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த 2 பாவத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் வருமானத்தினுடைய அளவு என்ன, அவனோட குடும்பம் அவனுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குமா இல்லை வில்லங்கமாக இருக்குமா, சண்டைக்கு வருவாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த 2ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் வைத்துத்தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்போது இப்படி இருக்கும்போது அடுத்து இளைய சகோதர ஸ்தானம் எனக்கூடிய 3ஆம் பாவம், இந்த 3ஆம் பாவத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாவத் பாவ அடிப்படையின்படி 3ஆம் பாவத்திலிருந்து அதனுடைய 3ஆம் பாவமான 5ஆம் பாவத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ 3ஆம் பாவத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஜோதிடராகட்டும் ஒரு பொதுமக்களாகட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் பார்க்கும்போதுமே நீங்கள் 3ஆம் பாவத்தினுடைய விதிகளை பார்க்கும்போது 5ஆம் பாவத்தையும் சேர்த்து இந்த பாவத்துக்கு அந்த பாவம் எப்படி இருக்குது, உங்களோட டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது பிரச்சனை வராது, ஆனால் சேட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். ஒரு பையன் இருக்கார், இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வாய்ஸ் நோட் போட்டாலும் சரி, ஒரு சேட்டிங்னாலும் சரி, இல்லை அவங்க ஒரு வீடியோ காலில் பேசுகிறாங்களாம், அவங்கள என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்கங்கிறத நேரில் பேசுகிற மாதிரி வராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சேட்டிங்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. அதுவும் இந்த எமோஜி வச்சே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த 3ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் பிரச்சனையாக இருக்கோ அவர்களுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் லேகிங்கிறது இருக்கும். அப்போ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போல்லாம் பொண்ணுங்களோ பசங்களோ அந்த மெசேஜை பார்த்துட்டே பிரேக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க, கோவத்தின் உச்சத்துக்கு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 3ஆம் பாவமும் சொல்லக்கூடிய இந்த பாவகமும் 5ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தினுடைய பாவத் பாவமும் என்ன அடிபட்டு போயிடுது. அப்போ இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் அவர்களுடைய 3ஆம் பாவம் தைரியம் வீரியம் விஜயஸ்தானம் டெலிகம்
கம்யூனிகேஷன், சகோதரம் என்று சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் அதற்குள் பொதிந்து கிடப்பதனால இந்த 2 பாவத்தையும் அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா மட்டும்தான் ஒருத்தருக்கு திருப்தியான பதிலை நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம். அதுதான் வீடு, வண்டி, வாகனம், தன் சுகம், நம்ம எப்படி சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 4ஆம் பாவம் தான் தீர்மானிக்குது. அப்போ உங்களுடைய சந்திரன் சொல்லக்கூடிய 4ஆம் பாவம் அதிபதியும் சந்திரனும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா மட்டும் பத்தாது, இந்த 4க்கு 4ஆன 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அப்போ அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஜாதகருடைய இத்தனை விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு வீடு அமைஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் அமைஞ்சாலும் சரி, உங்களோட தாயாரினுடைய நிலையும் சரி, உங்களுடைய சுகஸ்தானமும் சரி, இந்த 4ஆம் பாவகம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பாவாதிபதி நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கு 4ஆம் பாவமான 7ஆம் பாவகமும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சுக சௌக்கியங்களையும் உங்களுடைய தாயார் மேன்மையும் தாயாருக்கும் உங்களுக்குமான உரையாடல் விஷயங்களும் அவர் உங்கள் மீது காட்டக்கூடிய பாசமும் நீங்கள் அவர் மீது காட்டக்கூடிய பாசமும் எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது ஒரு மனிதன் இந்த விஷயங்களையும் சேர்த்து பார்த்துட்டே வரணும். ஏன்னா பாவத் பாவ அடிப்படைங்கிறதே அதுதான். ஒரு ஜாதகம் நிறைய விஷயங்களை கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, வெறும் லக்னத்தை வச்சு மட்டும் பார்த்துட்டு நம்ம சில பேர் ஆராய்ஞ்சு சொல்லுவோம். டீப்பாக போகும்போது தான் அதனுடைய கொடுப்பினை என்ன அப்படிங்கிறது இந்த பாவத் பாவ விதிகள் தான் அடிப்படையாக சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம். உங்களுடைய எண்ணங்களினுடைய அடிப்படையும் இந்த 5ஆம் இடம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனதிற்கு உருவம் கிடையாது, அந்த உருவம் எண்ணங்களின் அடிப்படை தான். அந்த எண்ணங்களின் அடிப்படை எங்கே இருக்குன்னா ஜோதிடத்தில் 5ஆம் பாவம். இது மட்டும் கிடையாது, உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடியதும் 5ஆம் பாவம் தான் பாரம்பரிய ஜோதிஷத்தில். அதே மாதிரி உங்களுடைய தாத்தாவை பற்றி சொல்கிறதும், ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய தாத்தாவை பற்றி சொல்கிறதும் இந்த 5ஆம் இடம் தான். உங்களுடைய பூர்வீகம், எல்லாரும் நம்ம சொல்கிறோம்ல, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் பூர்வீகம் என்ன தெரியுமான்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுக்கிறோம் இல்லையா, அந்த பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த 5ஆம் பாவகம் தான். அப்போ இந்த 5ஆம் பாவகத்தில் ஒருத்தருக்கு பாவகிரகம் இருந்ததுனாலே அவங்களுக்கு பூர்வீகம் அடிபட்டு போச்சு, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கும். ஆனால் சில பேர் எப்படி இருப்பாங்க, வாழ்ந்து கெட்டிருப்பாங்க. அப்போ அவங்கள எப்படி நம்ம இந்த விஷயத்தில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்தை மட்டுமல்ல 5க்கு 5ஐயும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த பாவத் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். அப்போ 5க்கு 5ன்னு சொன்னால் எந்த பாவகமாக வரும், 9ஆம் பாவகம் வரும். அப்போது நீங்கள் யார், உங்களோட பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா 5ஆம் பாவத்தை அலசினால் மட்டும் போதாது, 9ஆம் பாவகமும் அதனுடைய அடிப்படை. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, காதல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5க்குள்ளே தான் பொதிந்து கிடக்கிறது. அப்போ அந்த 5ஆம் பாவத்தில் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், ஆழ்மன ரகசியங்கள், நீங்கள் வந்து லக்னத்தை பார்த்தா நீங்கள் எப்படி ஆள் தோரணை எப்படி நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களோட உள் மனசில் என்ன இருக்குது, உண்மையாலுமே நீங்கள் நல்லவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதுக்கு 5ஆம் இடமான 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பூர்வீகம் எப்படிப்பட்டது, உண்மையாலுமே அவனுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்கா இல்லையா சரக்கு அப்படிங்கிறத அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து மிக முக்கியமான ஸ்தானமான உங்களுடைய 6ஆம் பாவகம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க எதிரி யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 6ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், அதாவது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் அதாவது பணம் அதிகமாக இருக்குது, வீட்டில் சொந்த பந்தங்கள் அதிகமாக இருக்குது, உடம்புல திமிரு இருக்குது, வலு இருக்குது, இது வரைக்கும் இருக்கும்போது ஆடிடுவோம். ஆனால் எங்கே நம்ம அடிபட்டு விடுவோம்னா அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரி நம்மளை தாக்கிட்டு இருப்பான். இது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இருக்கும். கூடவே பேசுவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, பின்னாடி போய் ஓனர்கிட்ட தப்பாக போட்டு விட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதாவது பின்னாடி இருந்து பேசுகிறவங்கள நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதுதான் கண்ணுக்கு தெரியாத எதிரி. அதே மாதிரி உடம்புல என்ன நோய் உருவாகுது அப்படிங்கிறதே தெரியாமல் சில விஷயங்கள், அதாவது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம எத்தனை பேர் வந்து அந்த சிம்டம்ஸை கவனித்து அது பெருசாக ஆக விடாமல் தடுக்கிறோம். அந்த பெருசாக ஆகும்போது தான் அது ஒரு நோய்த்தன்மையாக கொடுத்து நம்மளை பிரச்சனைக்குள்ளாக்குது. அதே மாதிரி கடனே வாங்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க கூட முக்கியமான திசாபுத்திகள் அடிப்படையில் வரும்போது கடன் வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு கேது, சனி கேது, செவ்வாய் கேது இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தீரா கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு கடன், ஏதோ ஒரு கடன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ இந்த மாதிரியான அமைப்புக்குள்ளானவர்கள் எப்பயுமே ஒரு கடன் தன்மையிலே இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு வழி அங்கே தான் வந்து வழியும் அடைச்சி கிடக்கும், அதே இடம்தான் உங்களுக்கு வழி ஓப்பன். எப்படி நீங்கள் வந்து அதை கடனை அடைக்க போகிறீங்கிறத திறக்கக்கூடிய திறவுகோலும் அங்கே தான் இருக்கும். அப்போது அந்த 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வேலையும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறவர்னா, அதாவது தொழில் செய்பவர்களுக்கு எப்படி 10ஆம் பாவகமோ வேலை செய்பவர்களுக்கு இந்த 6ஆம் பாவகம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாவத் பாவ அடிப்படையில் நீங்கள் 6க்கு 6ஐயும் வந்து போய் பார்க்கணும். எப்பயுமே வந்து அந்த 6ஆம் பாவத்தில் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அந்த 6க்கு 6ஆன நீங்கள் வந்து அந்த பாவகத்தையும் சேர்த்து, அதாவது 6க்கு 6ன்னு சொல்லும்போது 11ஆம் பாவகம் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் பாவகம் எப்படி உங்களோட வேலையோ அதனுடைய வெற்றிங்கிறது அந்த அதற்குடைய 6ஆம் பாவகத்தில் தான் இருக்குது. இப்போ 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எங்கே வேலைக்கு போனாலும் நீங்கள் கிங்காக இருக்கலாம். மற்றவங்க உங்களுக்கு கொடி பிடிப்பாங்க, உங்கள் கூட நிறைய பேர் வருவாங்க, நல்லா வேலை செய்வீங்க, பாஸ்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. அப்போ இந்த 11ஆம் பாவமும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அந்த இடங்கள ஒரு சுபர் பார்க்கணும், சுபர் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா பொதுவாக 11ஆம் பாவத்தில் அசுபர் இருந்தால் ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? அதே மாதிரி அரசியல்வாதிகளோட ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 6ம் 11ம் தான். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க, நான் வெற்றி பெறுவேனான்னு கேட்குறீங்கன்னா இந்த 2 பாவகத்தையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் கிரகங்கள் இருந்தாலே 100% அரசியலுக்குள்ளே வந்துருவாங்க. எத்தனை பேர் வேணாலும் எடுத்து உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லக்னம் லான்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து 6ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்துலேயும் பாருங்கள். இந்த 2 இடத்துலையும் கிரகம் இருந்தாலே நீங்கள் முக்கியமாக அரசியலுக்குள்ளே இருப்பீங்க. அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதா, நீங்கள் ஜெயிக்கிறீங்களா, அதெல்லாம் மற்ற விஷயங்களும் சேர்த்து பார்க்கணும். அப்போ இந்த 6, 11 கிரகங்கள் இருந்தாலே உங்களை அதை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய, அட்லீஸ்ட் நீங்கள் அரசியல் பற்றி பேசுகிறவங்களா இருப்பீங்க, கார்ட்டூன் வரைவீங்க, எழுதுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் அரசியலுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த 2 பாவகங்களும் அதற்கு ரொம்ப துணை புரியும். அடுத்து வாழ்க்கையின் மிக முக்கிய தேவையான 7ஆம் பாவம். அப்போ அந்த 7ஆம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம் தான் உங்களுக்கு, அதாவது வாழ்க்கையின் ஒரு அடுத்த கட்டம். நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து நம்மளோட சமுதாயத்தினுடைய முக்கிய கடமை என்ன, கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண உறவு நம்மளுக்கு வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனாக இருந்தால், அதாவது ஒரு ஆணாக இருந்தால் மனைவி அன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய உறவு. இந்த 7ஆம் பாவம் அதுக்கு மட்டும்தானா? அது மட்டும் கிடையாது. நான் இப்போ இப்படி உட்காந்துருக்கேன், எனக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறவங்களும் என்னோட 7ஆம் பாவம் தான். ஒரு ஜோதிடராக இருக்கேன், எனக்கு எதிர்த்தாப்பில் வந்து உட்காடுறீங்க நீங்கள் என்னோட கிளையண்ட்னா அதுவும் 7ஆம் பாவம் தான். அப்போ இந்த 7ஆம் பாவம்ங்கிறது சமுதாயம், அவங்கக்கிட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, நீங்கள் அவங்களுக்கு தர்ற மரியாதை, இது எல்லாமே 7ஆம் பாவத்துக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. அப்போது ஒரு மனிதன், இப்போ சில பேர் வந்து ஜோக்காக சொல்லுவாங்க, நான் என் ஒய்ஃப் என்ன அடிக்கிறா, நான் அவளை அடிக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே தெரியுமா அடி வாங்கும்? உண்மையாலுமே நீங்கள் உங்கள் மனைவிட்டையோ கணவன்கிட்டையோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா சமுதாயத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்களும் உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் ஊருக்குள்ளே எப்படி இருக்கீங்கிறது இந்த 2 விஷயமும் 7ஆம் பாவத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அப்போ 7ஆம் பாவத்தை கவனிக்கும் போது அதற்கு 7ஆம் பாவத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து அதற்குண்டான ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ 7ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகம் எது? லக்ன பாவம். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை போல் பிறரை நினை. ஏன், நீங்கள் 7ஆம் பாவம் எப்படி நீங்கள் சரி செய்கிறீங்களோ அதே மாதிரி லக்ன பாவமான நீங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கலாம், இந்த சமுதாயமான 7ஆம் பாவம் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட சரியாக இருப்பாங்க. அப்போ அவங்கள ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்மளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த 7ஆம் பாவம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும், ரொம்ப சிறப்பாக. இந்த விதியை வந்து புரிஞ்சுக்கும் போதே நமக்கு என்ன ஆகிடும், 50 வயசு ஆயிடும். அது வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக புரியாது. அதுவும் சின்ன பசங்களாக இருந்தால் சுத்தமாக புரியவே புரியாது. அப்போ இந்த விதியை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் வாழ்க்கையை பக்குவப்பட தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து மிக முக்கியமான ஆயுள் பாவம். ஏன்னா எவ்வளோ வேணா இருக்கலாம், இந்த ஒன்றில் கடவுள் பியூஸை பிடுங்கிட்டாருன்னா என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு சோழி. அதனால் இந்த 8ஆம் பாவம்ங்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆயுள் ஸ்தானத்தை கவனிக்கும் போது 8ஆம் பாவத்தை எப்படி எடுக்கிறீங்களோ அதற்கு காரக கிரகமான சனியை பார்க்கணும், 8 பார்க்கணும், 8ல் யார் இருக்கா, 8ஓட அதிபதி எப்படி இருக்காங்க, இவங்களை சுபகிரகம் ஏதாவது பார்க்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் 8க்கு 8ஆன 3ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3ஆம் பாவக அதிபதியும் திசை நடத்தும் போது என்ன ஆகுங்க, மாரகத்திற்கிடையான கண்டங்கள் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக 8க்கு 8ஆன 3ஐயும் பார்த்து தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை பற்றி தீர்மானித்து கூற வேண்டும்னு சொல்லி பராசர மகரிஷி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம் உங்களுடைய தந்தையார் ஸ்தானம், உங்களுடைய இஷ்ட தெய்வம்
சரிங்களா? 5ங்கிறது எப்படி உங்கள் குலதெய்வமோ அது மாதிரி 9ஆம் பாவம்ங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய தன்மை. அப்போ இந்த இஷ்ட தெய்வம் யாருங்கிறத இந்த 9ஆம் பாவம் காமிச்சு கொடுக்கும். உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். உங்களுடைய பாக்கியம், முக்கியமாக பெண்களுக்கு 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பாருன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா 4ங்கிறது ஒரு பெண்ணுடைய கற்பு ஸ்தானம்னு சொல்லுது. கற்பு நிலை என்றால் 4ஆம் பாரதி டைப்பு தான், 2 பேத்துக்கு பொது தான். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடம்ங்கிறத 2 பேத்துக்குமே பார்த்துக்கோங்க. 9ங்கிறத பெண்ணுக்கு ஏன் பார்க்கணும்னா 9ங்கிறது பெண்ணுடைய கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம். அப்போது ஒரு கோயில்னு எடுத்திங்கன்னா அந்த கோயிலினுடைய கர்ப்ப கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 9ஆம் இடம். ஒரு கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கோயிலுக்கு 9ஆம் இடம் வந்து எதுனா அந்த கர்ப்ப கிரகம் தான். அப்போ ஒரு பெண்ணுக்கு 9ஆம் இடத்தை மிக முக்கியமாக பார்க்கணும். இவளுக்கு வந்து எப்படி குழந்தைங்க கிடைக்குமாங்கிறத வந்து இந்த 9ஆம் இடம் சொல்லும். சரிங்களா? அப்போ இந்த 9ஆம் இடம்ங்கிறது எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 9 எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த 9க்கு 9ஆன 5ஆம் இடத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ தான் இந்த 9ஆம் பாவம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது. ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு பாவத்தை கவனிக்கும் போது அதனுடைய பாவம் என்னவோ அந்த பாவத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விதி. இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது டக்குன்னு அதுக்குண்டான பலன்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ நீங்கள் 9ஆம் இடத்தை சொல்லும்போது உங்களுடைய தகப்பனாரை பற்றி சொல்லும்போது உங்களுடைய பூர்வீகத்தையும் தாத்தாவையும் எடுத்து அந்த பாவத்தையும் எடுத்து மேட்ச் பண்ணி சொல்லும்போது தான் பலன்கள் சூப்பராக வரும். அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. அடுத்து மிக முக்கிய பாவமான தொழில் பாவம். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறோம். இந்த 10ஆம் இடம் ஒரு மனிதனுடைய கர்மா என்ன, அவன் என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கான், இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ண போகிறான், அவனுக்கு தொழில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இந்த 10ஆம் இடம் தான் தீர்மானிக்கும். அப்போ இந்த 10ஆம் இடத்தை வைத்து ஒரு மனிதனுடைய அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து ஜோதிஷ சாஸ்திரம் இந்த 10ஆம் இடத்தை உச்சி பாவம் அப்படின்னு சொல்லுது ரொம்ப அழகாக. அப்போ இந்த உச்சி பாவம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குது? 10ஆம் பாவத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் யார்? சூரியனும் செவ்வாயும். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல வந்து வலுவான கிரகங்கள் அமர்ந்துருச்சுன்னா அவனை மாதிரி பாக்கியசாலி யாருமே இல்லை. அவனுக்கு ஆள் அம்பு படசேனை எல்லாமே கிடச்சிரும். அப்போ இயல்பாக உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக முதல்ல வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 10க்கு 10 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன தெரியுங்க, உங்களுடைய அந்த 10ஆம் பாவம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி இந்த 10ஆம் பாவகத்தை வந்து இந்த இடத்த மட்டும், அதாவது உங்கள் தொழில் மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய டோட்டல் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன கர்மா பண்ணுறதுக்காக வந்து பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 10க்கு 10ஆன 7ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த லைஃப்பில், உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி வந்திருக்கீங்க. நிறைய பேர் கேட்போம்ல, நான் எதுக்காக பிறந்தேன் அன்றதை வந்து இந்த 10ம் 7ம் தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய கர்மா அவன் என்ன பண்ண போகிறாங்கிறத சுட்டி காட்டுறது இந்த 2 பாவகங்கள் தான் அப்படிங்கிறது தான். அடுத்து மிக முக்கியமான 11ஆம் இடம். என்னடா எல்லாத்தையும் மிக முக்கியம்னு சொல்கிறீங்கன்றீங்களா? 12மே ரொம்ப முக்கியம். அதில் அதிமுக்கியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? என்ன அதிமுக்கியம்? வாழ்க்கையில் நான் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயலுக்குண்டான விளைவு, ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா 11ல் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம என்ன வேணால் பிறக்கலாம், வாழலாம். இப்போ நான் கூட இந்த வீடியோ பேசுகிறேன், இந்த வீடியோ ஹிட் ஆகி 4 பேர் எனக்கு கால்ஸ் பண்ணி மேடம் இதை நல்லா பேசியிருக்கீங்க மேடம் எனக்கு ஜாதகம் பாருங்கன்னு சொன்னால் அதுதான் எனக்கு கிடைக்கிற வெற்றி. அப்போ இந்த வெற்றிங்கிற பாவம் எங்கே இருக்குது அப்படின்னா 11ல் தான் இருக்குது. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானம் பண்ணக்கூடிய இடம்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் தான். சரிங்களா? அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டம், உங்களுக்கு தேடி வரக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே 11 தான். உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானமும் அதுதான். எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களால கிடைக்கிற பெனிஃபிட்டும் இந்த இடம் தான் சொல்லும். சரிங்களா? அவங்க எனக்கு நல்லாவே பண்ணலை அப்படின்னா அவங்க 11 வீக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அங்கே கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களோட கிரக காரக உறவுகளோட மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காங்களோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கிரக உறவுகள் வீக்காக இருக்காங்கன்னா நீங்கள் அந்த உறவுகளை மேம்படுத்தவும் அதற்குண்டான பரிகாரங்களை உங்கள் வாழ்வியலில் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த பாவம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து எங்கள் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன், பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவேட் இஸ் நத்திங் பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வரல, இயல்பாக வரல அப்படின்னா அப்போ நான் அதை வந்து முயற்சியாவது பண்ணணும். முயற்சி பண்ணால் தான் என்ன பண்ணுவார் கடவுள், உங்களுக்கு அதுக்குண்டான விஷயத்த ஒரு கிரெடிட்டை வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இந்த 11ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களோட வெற்றியை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த 11 நல்லா இயங்கணும்னா அதுக்கு 11ஆன 9ஆம் இடத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெற்றி அதற்குடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத
தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 12ஆம் இடம் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆடி அடங்கியாச்சு. அடுத்து கடைசியாக முடிகிற இடம்ன்றது என்னது? 12 தான். இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம்ங்கிறது மீனராசியை குறிக்கும். இந்த மீனராசிங்கிறத மோட்ச ராசின்னு சொல்லுவோம். இப்போது எல்லாருக்குமே தெரியும், இந்த பெருமாள் வந்து பள்ளி கொண்டிருக்கிற அந்த இதை பார்த்துருப்பீங்க இல்லையா? பெருமாள் அழகாக வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பாங்க. லக்ஷ்மி தேவி வந்து அவங்க கால் அமுக்கிட்டு இருப்பாங்க. இது எந்த இடம்னா சாட்சாத் பார்க்கடல் தான். அந்த பார்க்கடல் ராசி தான் மீனம். அப்போ எப்படி ஒரு மனிதனுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மீனராசி மோட்ச ராசியாக வருதோ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதனுடைய 12ஆம் பாவங்கிறது உங்களுடைய மோட்சம். அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய 3 விஷயம் இருக்கும் அங்கே. அயனம்னா என்னங்க? நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய விஷயம். சயனம்னா நீங்கள் தூங்குறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள். போகம்ங்கிறதுனா நீங்கள் சாப்பிட்றதும் இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் உங்களுக்கு இடையான தாம்பத்திய விஷயங்களும் இந்த போகத்தை தான் குறிக்கும். அப்போ இந்த 12 நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல நித்திரை, நல்ல சாப்பாடு, நல்ல பயண விஷயங்கள். இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடும், என்ன பண்ணுது? எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, தண்ணி சேர மாட்டேங்குது, சாப்பாடு சேரலை அப்படின்னா 12 வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதை மேம்படுத்திக்கணும். என்னால் நைட்டு நிம்மதியாகவே தூங்க முடியல. இன்றைக்கி வந்து நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறது, 11 மணி 12 மணி 1 மணி இந்த மாதிரிலாம் முழிச்சுக்கிறது வந்து அந்த 12ஆம் பாவம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம சரி பண்ணணும். சில பேரோட வேலையே வந்து நைட் ஒர்க்காக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த 12ஆம் பாவம் ஆக்டிவேட், அதாவது வேறு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதனால அவர்களுடைய வேலைப்படி இந்த டயத்தை, தூங்குகிற டயத்தை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் இந்த உடம்பு சரியாக இயங்கும். அதனால் 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 12க்கு 12ஆன 11 வந்து நீங்கள் பார்க்கணும். அதுதான் அதனுடைய பாவம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ இந்த 12 பாவத்துக்கும் அதனுடைய பாவ விதிகளின்படி ஒரு மனிதன் உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிகிறவங்க உங்களோட ஜாதகத்தை நீங்களே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க எங்களை மாதிரி ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் ஜாதகம் பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்க்குறது, பிரசன்னம் பார்க்குறது, ஜாதகம் எழுதி தந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.